திரைப்பட பாணியில் குற்ற கும்பலைச் சேர்ந்த நபரை திரட்டி சென்று துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்த போலீசார். வெளியான காணொலியால் பரபரப்பு. கைது செய்யப்பட்டது செவ்வந்தி இல்லை, அரசாங்கம் நாடகமாடுகிறது. உதயகம்மன்வல அதிரடி கருத்து. பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் விசாரணைகளை ஆரம்பித்த சிஐடி. விசாரணையில் பாதாள உலக குழுவுடன் தொடர்பில் இருந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிவந்த அதிர்ச்சி. ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு எனக்கு பணம் போதாது. புலம்பெயர் தமிழர்களிடம் பணத்தை சேகரிக்கும் அர்ச்சுனா ராமநாதன் வெளிவந்த ஆதாரம். ஐரோப்பாவில் தற்போது தங்கியுள்ள யாழ் மாவட்ட சுயேட்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஏற்கனவே புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து 10 மில்லியன் இலங்கை ரூபாவுக்கும் அதிகமான தொகையை பெற்ற நிலையில் மீண்டும் அவர் புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி திரட்டுவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளிப்படுத்தியுள்ளதாக இலங்கையில் இயங்கும் ஐபிசி தமிழ் ஊடகம் இதனை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தியுள்ளது. தன்னிடம் தற்போது உள்ள பணம் ஐரோப்பாவில் செலவுகளை சமாளிக்க போதாது என்பதால் தனது தனிப்பட்ட கணக்குகளுக்கு நிதியை அனுப்புமாறும் அவர் கோருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனது தற்காப்புக்கு என வெளிநாட்டிலிருந்து கண்ணீர் புகை சாதனங்கள் மற்றும் அதற்குரிய தோட்டாக்கள் நாட்டுக்கு கொண்டுவர ரிவால்வர், பிஸ்டல் மற்றும் நீண்ட தூரம் பாயும் கண்ணீர் புகை சாதனங்கள் என்பனவற்றை நாட்டிற்கு கொண்டுவர அனுமதி வழங்குமாறு இலங்கையின் காவல்துறை அதிபருக்கு அர்ச்சுனா எழுதிய கடிதம் தொடர்பிலும் பலதரப்பட்ட விடயங்கள் வெளிவந்துள்ளதாக ஐபிசி தமிழ் ஊடகம் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டியுள்ளது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டது உண்மையான செவ்வந்தியா என்பதில் தனக்கு பல சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதயகம்மன்வல தெரிவித்துள்ளார். தனியார் சமூக வலைத்தள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இசாரா செவ்வந்தியின் கைது தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் செயற்படும் விதம் தனக்கு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் போது வெளியான புகைப்படங்களில் அவரது முகம் நீள்வட்டமாக இருந்தது. எனினும் தற்போது நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள செவ்வந்தியின் முகம் வட்டமாக உள்ளது. செவ்வந்தியின் தோற்றத்திலும் நிறைய மாற்றங்கள் உள்ளன. நடிகை பியூமி ஹன்சமாலினியின் கிரீமை பாவித்தால் கூட 8 மாதங்களில் இவ்வாறு தோற்றத்தை பெற வாய்ப்பில்லை. அத்துடன் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல செவ்வந்தியை நேபாளத்தில் வைத்து பார்த்தவுடன் அவரிடம் நலமா என வினவியுள்ளார். செவ்வந்தியை போன்ற உருவ அமைப்பையுடைய மற்றொரு பெண்ணும் அங்கு இருக்கின்றார். அவ்வாறு இருக்க இவர் செவ்வந்தியை எவ்வாறு அடையாளம் கண்டுகொண்டார் என்ற அடிப்படையில் உதயகம்மன்வல கேள்வி எழுப்பியுள்ளார். வாகனம் செலுத்தும் ஒருவர் சாதாரண தவறொன்றை செய்துவிட்டு காவல்துறையினரிடம் சிக்கினால் அவர் பதட்டமடைவார். ஆனால் கொலை குற்றம் புரிந்த செவ்வந்தி காவல்துறையினரிடம் சிக்கும் போது அவரது முகத்தில் எந்த ஒரு பதட்டமும் இல்லை, மாறாக அவரது முகத்தில் சிரிப்பே இருந்தது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சாதாரணமாக ஒரு குற்றவாளியை மற்றொரு நாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரும்போது முகத்தை மூடி அழைத்து வருவது வழக்கம். எனினும் இசாரா செவ்வந்தி இலங்கைக்கு அழைத்து வரப்படும் போது அவர் தொடர்பான புகைப்படங்கள் அனைத்தும் ஊடகங்களுக்கு பகிரப்பட்டுவிட்டன. இந்த நிலையில் செவ்வந்தி தங்கியிருந்த இடத்தை பார்வையிட்ட காவல்துறையினர் அவரை அழைத்து செல்லும் போது முகத்தை மூடி அழைத்து செல்கின்றனர். முழு நாடே செவ்வந்தியின் முகத்தை பார்த்த பின்னர் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? இதேவேளை பாதாள உலக குழுவின் தலைவர் கெசல்பத்ர பத்மேதான் செவ்வந்தி நேபாளத்திற்கு தப்பிச் செல்ல உதவினார். அவர் காவல்துறையினரிடம் சிக்கிய பின்னர் செவ்வந்தி தொடர்பான உண்மைகளை கூறுவார் என அனைவருக்கும் தெரியும். இவ்வாறான நிலையில் செவ்வந்தி ஏன் நேபாளத்தை விட்டு தப்பிச் செல்லாமல் இருந்தார்? இவ்வாறான விடயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கைது செய்யப்பட்டது இசாரா செவ்வந்திதானா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளதாகவும் பிபித்திருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன்வல கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கம் தற்போது வரையில் மேற்கொண்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் 4 மக்கள் பிரதிநிதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ளமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். குறித்த 4 பேர் தொடர்பிலும் தற்போது விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பயணம் மேற்கொள்ளும் இடங்கள், பழகும் நபர்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் எனினும் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் நிதியை பயன்படுத்துவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்றம் மற்றும் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும்
பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்களா என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலையை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் குற்றங்களுடன் அவர்களுக்குரிய தொடர்புகள் குறித்தும் உருவான சமூக கருத்துகளுக்கு மத்தியில் இந்த விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையிலேயே தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் பாதாள உலக குற்றக்குழுவோடு தொடர்புடையமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போலீசாரின் ஆணையை மீறியமையால் நேற்று இரத்மலானை பகுதியில் கைது செய்யப்பட்ட வேனின் சாரதி குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சாரதி பல குற்றங்கள் தொடர்பாக மெதிரிகிரிய போலீசாரால் தேடப்பட்டு வரும் சந்தேக நபர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒட்லர் தெரிவித்துள்ளார். அவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளாரா அல்லது போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டுள்ளாரா என்பதை விசாரணைகளினூடாக கண்டறியப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கல்கிரியாகம பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா போக்குவரத்து சாரதியாக பணியாற்றியவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இரத்மலானை பகுதியில் உள்ள கொலு மடம சந்திக்கு அருகில் போலீஸ் அதிகாரியின் ஆணையை மீறி சென்ற வேனை கல்கிசை போலீசார் துரத்தி சென்று துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் அந்த நபரை கைது செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக 30க்கு மேற்பட்ட கூட்டு எதிர்க்கட்சியின் பேரணி அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பேரணி நவம்பர் 21ஆம் திகதி நுகேகுடையில் பிற்பகல் 2 மணியளவில் நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 30க்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இந்த பேரணியில் இணைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிரான இந்த பேரணியை ஏற்பாடு செய்வது குறித்து அரசியல் கட்சிகளுக்கு இடையில் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இந்த பேரணியினூடாக இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் தற்போது எதிரணியினரும் மிக முக்கிய கவனம் செலுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.